ஔவையாரின் தனிப்பாடல் குறித்து விளக்கத்தோடு காண்போம். பாராத பயிரும் கெடும் அப்படின்னா பராமரிக்கப்படாத, சரியாக நீர் ஊற்றி உரமிட்டு வளர்க்காத பயிர் கெட்டு போகும் அப்படின்றது தான் இதனோட பொருள். பாசத்தினால் பிள்ளை கெடும் அப்படின்னா இந்த இடத்துல பிள்ளைன்றது தென்னம்பிள்ளையை குறிக்குது. தென்னம்பிள்ளையை நட்டு வச்சு தண்ணி நிறைய ஊற்றி அது தேங்கி நின்றுதுன்னா அதன் மேலே பாசம் படும். பாசம் படும்போது அந்த பாசனால் நீர் உள்ளே அப்படியே தங்கி போய் நிற்கும். அதனால் தென்னம்பிள்ளை அழுகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இதனோட பொருள். கேளாத கடனும் கெடும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கோம். அந்த கடனை நம்ம போய் கேட்டு பெறணும், இல்லைன்னா நம்ம பணம் விரயமாயிடும். அவங்களும் திருப்பி தரணும்னு யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ண ஓட்டமும் அதிகமாக பரவும். அதைத்தான் ஔவையார் கேளாத கடனும் கெடும்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது உறவு கெடும் அப்படின்னா நாம் கொடுத்த கடனை திரும்ப கேட்டாலும் உறவு கெடும். இன்னொன்று, அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தாங்க அப்படின்னா அதை போய் கேட்க போகிறோன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அதனால அந்த உறவு கெடும். இதைத்தான் ஔவையார் கேட்கும்போது உறவு கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேடாத செல்வம் கெடும் அப்படின்னா நாம் உழைக்காம வேறொருவரோட உழைப்பில் வர்ற செல்வத்தை நாம் செலவு பண்ணுறோன்னு வைங்களேன், அப்போது நமக்கு அதனோட அருமை தெரியாது. உழைப்போட அருமையும் தெரியாது. உழைப்பினால் வந்த அந்த பணத்தோட மதிப்பும் நமக்கு தெரியாது. உழைப்பில் வந்த பணம் மட்டும் இல்லை, நாம் ஒரு கடன் வாங்கியே செலவு பண்ணுறோன்னு வைங்களேன், அது அப்படியே பழகி போயிடும். கடன் தானே, வாங்கிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன செலவு வேணாலும் செஞ்சிட்ருப்போம். கடன் வாங்கி செலவு பண்ணாலும் அதனோட அருமை தெரியாது. அதான் நாம் தேடாத செல்வமாக இருந்துச்சுன்னா அது கெடும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. திகட்டினால் விருந்து கெடும். திகட்டினால்னா என்ன, நம்ம சாப்பாடு திகட்டி போகிறதுனால விருந்து கெடும் அப்படி இல்லை. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் நாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோன்னா 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் நம்ம கிளம்பி வந்துடணும். இல்லைன்னா அந்த உறவு கெட்டு போகும். இதைத்தான் திகட்டினால் விருந்தும் கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதாத கல்வி கெடும் அப்படின்னா நாம் நிறைய புத்தகங்களை படிக்காமல், அந்த புத்தகங்களை உணர்ந்து படிக்காமல், அது என்ன, அந்த கருத்து என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்காம, யாரோ ஒருத்தவங்க சொன்ன அவங்களோட கருத்தை நாம் உள்வாங்கிக்கிட்டு வாழ்கிறத விட நம்மளோட கருத்து அதன் மேலே ஏற்றி பார்த்து அது சரியாக தவறான்னு முடிவு பண்ணி இருந்தோம் அப்படின்னா அந்த கல்வி தான் நல்ல கல்வி. அப்படி பார்க்காத கல்வி கெடும்னு சொல்கிறாங்க. ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும். ஒழுக்கம்னா என்ன? நேரத்தை வீணடித்தல், இலக்கு இல்லாமல் வாழ்தல், சுய கட்டுப்பாடின்றி வாழ்தல், சுற்றுப்புற தூய்மையின்றி வாழ்தல், இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே ஒழுக்கத்துக்குள்ளார வர்ற ஒரு விஷயந்தான். அதனால் ஒழுக்கம் இல்லாமல் நம்ம வாழ்கிறோம், ஒரு இலக்கு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை நகருது அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்வு கெட்டு போகும் அப்படின்னு ஔவையார் அருமையாக சொல்கிறார். சேராத உறவும் கெடும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போலித்தனமாக வாழ்கிறது. ஒரு உண்மைத்தன்மையே இல்லாமல், எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் உள்ள உறவு சேராத உறவுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவு கெடும்னு ஔவையார் அருமையாக சொல்கிறாங்க. சிற்றின்பன் பெயரும் கெடும். சிற்றின்பன்னா யாரு அப்படின்னா மது, மாது, பணம் இவற்றின் மேலே போதையாக உள்ளவன் அப்படின்னு சொல்லலாம். மது, போதை வஸ்துக்கள் உங்களுக்கே தெரியும். அதன் மேலே அடிமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட பெயரை அவங்களே கெடுத்துக்குவாங்க. மாது,
பெண்கள் மேலே அளவு கடந்து ஆர்வம் காட்டுறவங்க, எப்படியாவது அவங்கள அடையணும்னு அடையணுன்றவங்க இல்லை, நினைக்கிறவங்களே அவங்களோட பேரை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கெடுத்துக்குவாங்க. அடுத்தது பணம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனாக வாழணும் அப்படின்ற அந்த போதை உள்ளவங்களும் தன்னோட பெயரை கெடுத்துக்குவாங்க. இதைத்தான் ஔவையார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, சிற்றின்பன் பெயரும் கெடும் அப்படின்னு. மற்றவைகளை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.